இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இறையிறக்கத்தின் பெருவிழாவினுடைய 2வது நாளில் நாம் இருக்கிறோம். இன்றைய நாளிலும் நம்முடைய திருப்பலியை நாம் துவங்குவதற்கு முன்பாக இறையிறக்கத்தின் ஜெபமாலையை நாம் தமிழில் செபிப்போம். அதனைத் தொடர்ந்து திருப்பலி நடைபெறும். திருப்பலி முடிந்தவுடன் சிறப்பு இறையிறக்க பெருவிழாவினுடைய நற்கருணை ஆசீர்வாதம் 2வது நாள் நடைபெறும். ஆங்கிலத்தில் இறையிறக்கத்தின் ஜெபமாலை ஜெபிக்கப்படும். இறை மக்கள் பங்கெடுத்து இறையிறக்கத்தின் ஆண்டவருடைய இரக்கத்தின் இறங்க பெற்றிட விளையப்போடு அழைக்கின்றேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவே, நீர் மரித்தீர், ஆனால் ஒரு மரணம் ஆன்மாக்களின் ஊற்றாகவும் இரக்கத்தின் கடலாகவும் திறக்கப்பட்டது. ஓ வாழ்வின் ஊற்றை, ஆழம் காண முடியாத உலகையும் அரவணைத்து ஒரு இரக்கம் முழுவதையும் மீது பொழிந்தவர். இயேசுவின் திரு இதயத்திலிருந்து எங்களுக்காக இரக்கத்தின் ஊற்றாக வழிந்தோடிய இரக்கமே தண்ணீரே, மீது நம்பிக்கை வைக்கிறேன். இயேசுவின் திரு இதயத்திலிருந்து எங்களுக்காக இரக்கத்தின் ஊற்றாக வழிந்தோடிய இரக்கமே தண்ணீரே, உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன். இயேசுவின் திரு இதயத்திலிருந்து எங்களுக்காக இரக்கத்தின் ஊற்றாக வழிந்தோடிய இரக்கமே தண்ணீரே, உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை முதலில் புனிதன போற்றுகிறது. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். நம்பிக்கை அறிக்கை. விண்ணகத்தை மண்ணகத்தை படைத்த எல்லாம் உள்ள தந்தை ஆகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவுடன் பிறந்தார். போந்திய பிலாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் உள்ள தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமென். பிரியமானவர்களே, இந்த இறையிறக்கத்தின் ஜெபமாலை முழுவதையும் உலகம் முழுவதும் பரவி மரணங்களை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்ற கொரோனா தொற்று நோயிலிருந்து இந்த உலகம் முழுமையாய் சுகம் பெறவும், பாதிக்கப்பட்டோர் நலமடையவும், தனிமைப்படுத்தப்பட்டோர் விளைவில் குடும்பத்தாரோடு சேர்ந்திடவும், இந்நாட்களில் மிகுந்த பொறுப்புணர்வோடு செயல்படுகின்ற மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவத்துறை பணியாளர்கள் எல்லாரும் பாதுகாப்புடன் இருந்தனர். இந்த இறையிறக்கத்தின் ஜெபமாலையில் நாம் ஜெபிப்போம்.
இறைஞ்சுவோருக்கு இறங்கும் இறையிறக்கமே எம் இளம் விடைகள் ஒழுக்கத்தில் உயரவும் வேலை வாய்ப்புகள் பெற்று விசேஷ அருள் பெறவும் இந்த 10 மணிகளை ஒப்புக் கொடுக்கிறோம். உலகின் பாவங்களுக்காக
இறையிறக்கமே எம் குடும்பத்து முதியவர்களை மதித்து ஏற்றுக்கொள்ளவும் முதியோர் இளையவர்களுடன் இசைந்து இறைவனில் மகிழவும் இ10 மணிகளை ஒப்புக் கொடுக்கிறோம்.
வல்லமையுள்ள இறையிறக்கமே, எம் குடும்பங்களில் உடல் நோயால், மன நோயால், தீய சக்திகளின் தொந்தரவால் வேதனைப்படும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து குணப்படுத்தும்படி இந்த 10 மணிகளை ஒப்புக் கொடுக்கிறோம். எமது பாவங்களுக்காக, உலகின் பாவங்களுக்காக பரிகாரம் செய்யும்படியாக
தேவனே, பரிசுத்த தேவனே, இறையிறக்கத்தின் மன்றாட்டு மாலை. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவாகிய சர்வேசுரா, எங்கள் மேல் இரக்கமாயிரும், உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேசுரா, எங்கள் மேல் இரக்கமாயிரும், பரிசுத்த ஆவியாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும், அதிபரிசுத்த திருத்துவமாய் இருக்கிற ஏக சர்வேசுரா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நம் அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். சகலமும் படைக்கப்பட காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசாகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். பரலோக சுருவிகளை படைக்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். ஒன்றும் இல்லாமையிலிருந்து எங்களை உருவாக்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். கடவுளின் சர்வ வல்லமையை மானிடருக்கு வெளிப்படுத்த காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். உலகம் முழுவதையும் பரிபலிக்கும் இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். மகா பரிசுத்த திருத்துவத்தின் பரம ரகசியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்த காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். உலகத்தை மீட்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். எங்களை தினமும் அர்ச்சிக்கும் இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். நாங்கள் அடையவிருக்கும் தண்டனைகளிலிருந்து எங்களை காப்பாற்றி வர காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். பாவ சேற்றிலிருந்து எங்களை மீட்டு கை தூக்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். சகலருக்கும் எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் உதவியளிக்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். உமது அருள்கொடைகளை முன்னதாக எங்களுக்கு அருள காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். தெய்வீக பரம ரகசியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி துளங்க செய்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். சத்திய திருச்சபையை ஸ்தாபித்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். அருள் சாதனங்களை ஏற்படுத்திய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். ஞானஸ்தானத்திலும் பச்சாதாபத்திலும் இரக்கத்தை அருளும் இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். பாவிகளை மனம் திருப்புவதில் இறை இரக்கத்தை காண்பிக்கும் இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். அவிவிசுவாசிகள் ஒளி பெறுவதில் இறை இரக்கத்தை காண்பிக்கும் இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். நீதிமான்களின் அர்ச்சிப்பில் இறை இரக்கத்தை வெளிப்படுத்திய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். உமது திருக்காயங்களிலிருந்து சுரந்தோடிய இரக்கத்தின் வழியாக இறை இரக்கத்தை வெளிப்படுத்திய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். உமது மகா பரிசுத்த திரு இதயத்திலிருந்து சுரக்கும் இரத்தத்தினால் எங்களை புனிதப்படுத்திய
இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். இரக்கத்தின் தாயாகிய மரியாளை எங்களுக்கு தாயாக தர காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். நோயாளிக்கும் துன்பப்படுவோருக்கும் ஆறுதலான இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். நொறுங்கிய இதயங்களுக்கு ஆறுதலான இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். கதிகலங்கி தவிக்கும் ஆன்மாக்களின் ஆறுதலான இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். மரிப்போரின் அடைக்கலமாகிய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். உத்திரிக்கின்ற ஸ்தலத்து ஆன்மாக்களின் ஆறுதலான இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். சகல புனிதர்களின் பரலோக ஆனந்தமாகிய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். மீட்கப்பட்டவர்களின் பரலோக ஆனந்தமாகிய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். அற்புதங்களின் வற்றாத துணையாகிய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். உலகின் பாவங்களை போக்குகின்ற தேவ செம்மறி புருவையாகிய இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும். உலகின் பாவங்களை போக்குகின்ற தேவ செம்மறி புருவையாகிய இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகின் பாவங்களை போக்குகின்ற தேவ செம்மறி புருவையாகிய இயேசுவே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். ஆண்டவருடைய இரக்கங்கள் அவருடைய சகல படைப்புகள் பேரிலும் உள்ளன. ஆதலால் ஆண்டவருடைய இரக்கத்தை என்றென்றைக்கும் பாடுவேன். செபிப்போமாக. மகா தயை நிறைந்த இறைவா, இரக்கத்தின் தந்தையே, ஆறுதலின் தேவனே, உம்மில் விசுவாசமும் நம்பிக்கையும் கொண்ட ஆன்மாக்கள் மீது இரக்கம் கொண்டீரே. உமது அளவற்ற இரக்கத்தை குறித்து எங்கள் பேரில் உமது கருணை கண்களை திருப்பியருளும். இத்துன்ப உலகில் எங்களுக்கு நேரிடும் சோதனைகளிலும் உமக்கு பிரமாணிக்கமாயிருக்கும் உமது இரக்கத்தின் அருள் கொடைகளை எங்கள் மீது நிறைய பொழிந்தருளும். என்றும் வாழ்பவரும் எல்லாம் வல்லவரும் ஆகிய எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருமுகத்தை பார்த்து எங்களுக்கு தந்தருளும். ஆமென். புதுமை தேடுகின்ற இதயங்களே, புது வழியினில் கலந்திட வாருங்களே. புதுமை தேடுகின்ற இதயங்களே, புது வழியினில் கலந்திட வாருங்களே. புவியில் ஆண்டவர் இருக்கின்றார், அவர் புனித இதயங்களில் பிறக்கின்றார். புவியில் ஆண்டவர் இருக்கின்றார், அவர் புனித இதயங்களில் பிறக்கின்றார். எழுக எழுக இறை குலமே, இங்கு இறைவனின் ஆசி அடைந்திடவே. எழுக எழுக இறை குலமே, இன்று இறைவனின் ஆசி அடைந்திடவே. இடர்படும் இறைவனின் ஊழியரே, நம் இறைவனின் பணியினை ஏற்றிடவே. இடர்படும் இறைவனின் ஊழியரே, நம் இறைவனின் பணியினை ஏற்றிடவே. இகமதில் இனிதே அழைக்கின்றார், இகமதில் இனிதே அழைக்கின்றார். தலைவன் தங்க தலைவன் இயேசுவின் வழியினில் இந்த தரணியை நாடும் வழி நடத்திடவே பணிக்கின்றார். புதுமை தேடுகின்ற இதயங்களே, புது வழியினில் கலந்திட வாருங்களே. ஆண்டவர் தம் மக்களை அக்களிப்போடும் தாம் தெரிந்தெடுத்தவர்களை மகிழ்ச்சியோடும் வெளிக்கொணர்ந்தார். அல்லேலூயா. திருப்பாடல்கள் 104 இறைவசனம் 43. அன்புக்கினியவர்களே, இன்றைய தெய்வீக திருப்பலியில் 3வது நாள் நினைவு திருப்பலி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற ஜான் ரோஜ் அவர்களுடைய ஆன்ம இலைப்பாறுதலுக்காகவும்
முதலாவது ஆண்டு நினைவு கூறுகின்ற ராஜேஷ் மாரிஜா இவருடைய ஆண்மையிலை பாறுதலுக்காகவும் 31வது ஆண்டினை நினைவு கூறுகின்ற ஜேக்கப் சேவியர் இவருடைய ஆண்மையிலை பாறுதலுக்காகவும் இந்த திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்கினியவர்களே, இயேசுவினுடைய உயிர்ப்பு வாரத்தின் சனிக்கிழமையில் நாம் இருக்கிறோம். இயேசுவினுடைய இந்த உயிர்ப்பு காலத்தில் தாயாம் திரு அவை முன்னெடுக்கின்ற ஒரு மாபெரும் பெருவிழா இறையிறக்கத்தின் திருவிழா. இறையிறக்க திருவிழாவினுடைய முத்திரு நாட்களில் 2ஆம் நாளாகிய இன்று ஆண்டவருடைய இறைவார்த்த நம்மையெல்லாம் இயேசுவுக்காய் வாழ, அவருடைய கொள்கைகளுக்காய் வாழ, அவருடைய சாட்சிகளாய் வாழ என்று நமக்கு அழைப்பு தருகிறது. இந்த சிந்தனைகளோடு இந்த தூய திருப்பலிக்குள்ளே நாம் நுழைவோம். தூய மர நிகழ்வுகளை நாம் கொண்டாடிட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்த நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனதோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் ஆட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையின்
உலகின் பாவம் போக்குபவரே நீரும் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே நீரும் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஜெபிப்போமாக்கு. இறைவா, உமது அருள் பெருக்கால் உம்மில் நம்பிக்கை கொள்ளும் மக்களை பெருக செய்கின்றீர். நீர் தேர்ந்தெடுத்தவர்களை கனிவோடு கண்ணோக்கி திருமுழுக்கு என்னும் அருளடையாளத்தின் வாயிலாக புதுபிறப்பு அடைந்தவர்களை சாகா தன்மை என்னும் பேச்சினால் அணி செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவசனங்கள் 13 முதல் 21 முடிய. பேதுருவும் யோவானும் கல்வி அறிவு அற்றவர்கள் என்பதை தலைமைச் சங்கத்தார் அறிந்திருந்ததால் அவர்களது துணிவை கண்டு வியப்படைந்தனர். அவர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள் என்பதையும் உணர்ந்து கொண்டனர். நலம் பெற்ற மனிதர் அவர்களோடு நிற்பதை கண்டதால் அவர்களால் ஒன்றும் மறுத்து பேச முடியவில்லை. எனவே அவர்கள் பேதுருவையும் யோவானையும் சங்கத்தை விட்டு வெளியேறும்படி ஆணையிட்டு பின்பு தங்களுக்குள் இது குறித்து கலந்து பேசினார்கள். நாம் இந்த மனிதர்களை என்ன செய்யலாம்? ஏனென்றால் குறிப்பிடத்தக்க ஓர் அரும் அடையாளத்தை இவர்கள் செய்துள்ளார்கள். இது எருசலேமில் வாழும் அனைவருக்கும் தெரியும். இதை நாம் மறுக்க முடியாது. ஆகவே இச்செய்தி மக்களிடையே பரவாமல் இருக்குமாறு இந்த இயேசுவை குறித்து யாரிடமும் பேசக்கூடாதென நாம் இவர்களை அச்சுறுத்தி வைப்போம் என்று கூறினார்கள். அதன் பின்பு தலைமைச் சங்கத்தார் அவர்களை அழைத்து இயேசுவை பற்றி எதுவும் பேசவோ கற்பிக்கவோ கூடாது என்று கண்டிப்பாக கட்டளையிட்டனர். அதற்கு பேதுருவும் யோவானும் மறுமொழியாக, உங்களுக்கு செவி சாய்ப்பதா, மக்களுக்கு செவி சாய்ப்பதா, கடவுளுக்கு செவி சாய்ப்பதா? இதில் கடவுள் பார்வையில் எது முதன்மையானது என நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். என்னானாலும் நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் எடுத்துரைக்காமல் இருக்க எங்களால் முடியாது என்றனர். அவர்கள் தண்டிப்பதற்கு வேறு வழி கண்டுபிடிக்க முடியாததாலும் மக்களுக்கு அஞ்சியதாலும் தலைமைச் சங்கத்தார் அவர்களை மீண்டும் அச்சுறுத்தி விடுதலை செய்தனர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவரே, என் மன்றாட்டை நீ கேட்டதால் நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, என் மன்றாட்டை நீர் கேட்டதால் நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவரே என் ஆற்றல், என் பாடல், என் மீட்பும் அவரே. நீதிமான்களின் கூடாரங்களில் வெற்றியின் மகிழ்ச்சி குரல் ஒலிக்கின்றது. ஆண்டவரது வழக்கை வலிமையாய் செயலாட்சி உள்ளது. பல்லவி. ஆண்டவரே, என் மன்றாட்டை நீர் கேட்டதால் நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரது வழக்கை உயர்த்தோங்கி உள்ளது.
ஆண்டவரது வழக்கை வலிமையாய் செயலாற்றியுள்ளது. ஆண்டவர் என்னை கண்டித்தார், ஆனால் சாவுக்கு என்னை கையளிக்கவில்லை. பல்லவி. ஆண்டவரே, என் மன்றாட்டை நீர் கேட்டதால் நான் நன்றி செலுத்துகிறேன். நீதிமான்கள் செல்லும் வாயில்களை என் ஆண்டவரது வாயில் இதுவே, இது வழியாய் நீதிமான்களே நுழைவர். என் மன்றாட்டை நீ கேட்டதால், எனக்கு நீ வெற்றி அளித்ததால் உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். பல்லவி. ஆண்டவரே, என் மன்றாட்டை நீர் கேட்டதால் நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித மார்க் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 16 இறைவசனங்கள் 9-15 முடிய. வாரத்தின் முதல் நாள் காலையில் இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு அவர் முதலில் மகதலா மரியாவுக்கு தோன்றினார். அவரிடமிருந்துதான் அவர் 7 பேய்களை ஓட்டியிருந்தார். மரியா புறப்பட்டு சென்று இயேசுவோடு இருந்தவர்களிடம் இதை அறிவித்தார். அவர்கள் துயருற்று அழுது கொண்டிருந்தார்கள். இயேசு உயிரோடு இருக்கிறார் என்றும் மரியா அவரை கண்டார் என்றும் கேட்டபோது அவர்கள் நம்பவில்லை. அதன் பிறகு அவர்களுள் இருவர் வயல்வெளிக்கு நடந்து சென்றபோது இயேசு அவர்களுக்கு வேற்று உருவில் தோன்றினார். அவர்கள் சென்று அதனை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள். அவர்கள் சொன்னதையும் சீடர்கள் நம்பவில்லை. இறுதியாக 11 பந்தியில் அமர்ந்திருந்த பொழுது அவர்களுக்கு இயேசு தோன்றினார். உயிருடன் எழுப்பப்பட்ட தம்மை கண்டவர்கள் சொன்னதையும் நம்பாமல் அவர்கள் கடின உள்ளத்தோடு இருந்தமையால் இயேசு அவர்களுடைய நம்பிக்கையின்மையை கண்டித்தார். இயேசு அவர்களை நோக்கி, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்றுரைத்தார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் எடுத்துரைக்காமல் இருக்க எங்களால் முடியாது. திருத்தூதர்கள் பணி புத்தகம் 4ஆம் அதிகாரம் 20வது இறைவசனம். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இயேசுவினுடைய உயிர்ப்புக்கு பிறகு இயேசுவை உயிரோடு சந்தித்த திருத்தூதர்கள் இயேசு உயிரோடு இருக்கிறார், அவர் எங்களை நற்செய்தி அறிவிக்கும்படி கட்டளையிட்டிருக்கிறார், அதை நாங்கள் செய்தாக வேண்டும் என்கின்ற முனைப்போடு அப்போஸ்தலர்கள் நற்செய்தி பணியை அறிவிக்க, இந்த உண்மையை ஏற்றுக்கொள்ளாத இயேசுவை தீர்ப்பிட்ட, இயேசுவை சிலுவை மரணத்துக்கு உட்படுத்திய தலைமைச் சங்கத்தார் சீடரையும் பயமுறுத்தி அச்சத்துக்குள்ளாக்க விரும்புகிறார்கள். இதையெல்லாம் கண்டுகொள்ளாத சீடர்கள் தாங்கள் சந்தித்த உயிர்த்த ஆண்டவர் கொடுத்த வல்லமையை பெற்றவர்களாய் அவர்கள் மிகுந்த உற்சாகத்தோடு
எவ்வித அச்சமும் பயமும் இன்றி இயேசுவை குறித்த நற்செய்தியை அறிவித்தார்கள். இறை இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்றைய முதல் வாசகம் திருத்தூதர்கள் பணி புத்தகம் 4ஆம் அதிகாரம் 13 21 முடிய உள்ள பகுதிகளிலிருந்து வாசிக்கப்பட்டது. நேற்றைய தினம் பேதுருவும் யோவானும் தாங்கள் செய்த செயல்களின் பொருட்டு, அவர்கள் ஆற்றிய புதுமையின் பொருட்டு தலைமை சங்கத்தின் முன் அவர்கள் நிறுத்தப்பட்டதையும் அது நிமித்தமாய் அவர்கள் விசாரிக்கப்படுவதையும் குறித்து நாம் வாசிக்க கேட்டோம். அதனுடைய தொடர்ச்சியாகவே இன்றைய முதல் வாசகமும் அமைந்திருக்கிறது. ஒரு மனிதரை சுகமாக்கியதற்காக, இயேசுவின் பெயரால் அவரை நலமாக்கியதற்காக உயிருடன் எழுப்பப்பட்ட இயேசுவை அந்த கால் ஊனமுற்றிருந்த மனிதருக்கு கொடுத்ததால் பேதுருவும் யோவானும் விசாரணைக்கு உட்படுத்தப்படுகின்றனர். எக்ஸாக்ட்லி முன்பொரு முறை இயேசு குறிப்பிட்டது போல, என் பொருட்டு நீங்கள் தலைமைச் சங்கத்தின் முன் இழுத்துச் செல்லப்படுவீர்கள், குற்றம் சாட்டப்படுவீர்கள், விசாரணைக்கு உட்படுத்தப்படுவீர்கள். அந்நேரத்தில் என்ன சொல்ல வேண்டும் என நீங்கள் கலங்க வேண்டாம். மாறாக உங்கள் சார்பாக தூய ஆவியானவர் பேசுவார். என்ன பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்பதை அவர் உங்களுக்கு கற்றுத்தருவார் என்பதை நினைவு கூர்ந்த சீடர்கள் யூத தலைமை சங்கத்தின் முன் அவர்கள் மிகுந்த உறுதியோடு சொல்லுகிறார்கள், உங்களுக்கு செவி சாய்ப்பதா, கடவுளுக்கு செவி சாய்ப்பதா? இதில் கடவுள் பார்வையில் எது முறையானது என நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். என்ன ஆனாலும் நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் எடுத்துரைக்காமல் இருக்க எங்களால் முடியாது. அன்புக்குரியவர்களே, நேற்று நாம் வாசிக்க கேட்டோம், சீடர்கள் இந்த தலைமை சங்கத்தாரை பார்த்து சொல்லுகிறார்கள், இயேசுவே அன்றி வேறு எவராலும் மீட்பில்லை. ஏனென்றால் நாம் மீட்பு பெறுமாறு வானத்தின் கீழ் மனிதரிடையே இயேசுவினுடைய பெயரின்றி வேறு எந்த பெயரும் கொடுக்கப்படவில்லை. எப்படி சீடர்களால் இவ்வளவு உக்கிரமாக பேச முடிந்தது? இந்த சீடர்கள் இயேசு கைது செய்யப்பட்ட பொழுது ஓடியவர்கள். இயேசு சிலுவையில் அறையப்பட்டு கொலை செய்யப்பட்டார் என்பதை கேள்வியுற்று இவர்கள் ஓடி ஒளிந்து கொண்டவர்கள், கோழையாய் இருந்தவர்கள், தாங்கள் இருந்த இடத்தினுடைய கதவுகளை தாழிட்டு மறைத்து கொண்டவர்கள். ஆனால் எப்படி இவர்களால் இப்பொழுது எல்லாரையும் எதிர்க்க முடிகிறது? எப்படி இவர்களால் உண்மையின் பக்கம் நிற்க முடிகிறது? இப்படி செயல்படுவதற்கு எது காரணமாயிருக்கிறது? அன்புக்குரியவர்களே, நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் எடுத்துரைக்காமல் இருக்க எங்களால் முடியாது என்று சொல்லுகின்றார்கள். பிரியமானவர்களே, உயிர்த்த ஆண்டவரை சந்தித்தவர்களாயிற்றை அப்போஸ்தலர்கள், பரிசுத்தாவியால் நிரப்பப்பட்டவர்களாயிற்றை திருத்தூதர்கள், they are fully charged and fully empowered. சும்மா இருக்க முடியுமா? இந்த பூச்சாண்டி வித்தையெல்லாம் பயப்படுற ஆளுங்க நாங்க கிடையாது, உங்க டால் எங்க கிட்ட வேகாது என்பது போல் சீடர்கள் செயல்படுகிறார்கள். என்ன ஆனாலும் we are ready to die. We have seen the man who died for us, and we have seen the man undergoing a persecution. We have seen a man taking a cross upon himself. இதுக்கு மேல எங்களால ஒன்றும் சும்மாலாம் இருக்க முடியாது, என்ன வேணாலும் பண்ணிக்க, நாங்கள் செய்வோம் என்கின்ற துணிச்சலோடு சீடர்கள் செயல்படுகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, சீடர்கள் எதை கண்டார்கள்? 3 ஆண்டுகள் இயேசுவோடு இருந்த பொழுது இயேசு செய்த அருளடையாளங்களை, புதுமைகளை, வல்ல செயல்களை அவர்கள் கண்டார்கள். அதன் பிறகு இயேசு கைது செய்யப்படுவதை அவர்கள் கண்டார்கள், இழுத்துச் செல்லப்படுவதை அவர்கள் கண்டார்கள், விசாரணைக்கு உட்படுத்தப்படுவதை அவர்கள் கண்டார்கள், சிலுவை சுமந்து சென்ற இயேசுவை அவர்கள் கண்டார்கள், ஊருக்கு புறம்பே சிலுவையில் இயேசு அறையப்பட்டு கொலை செய்யப்பட்டதை கண்டார்கள், அடக்கம் செய்யப்பட்டதை கண்டார்கள், இறுதியாக இயேசு உயிர்த்ததை கண்டார்கள். அவர்கள் இயேசுவை உயிரோடு இருப்பதை கண்டார்கள். இயேசு அவர்களுக்கு தோன்றி இன்றைய நற்செய்தியில் சொன்னது போல உலகெல்லாம் சென்று நற்செய்தி பறைசாற்றுங்கள் என்று சொன்னதை அவர்கள் கண்டார்கள். எனவே அவர்களால் சும்மா இருக்க முடியவில்லை. என் அன்புக்குரியவர்களே, சீடர்கள் எதை கேட்டார்கள்? இயேசு நற்செய்தி அறிவித்ததை கேட்டார்கள். நீங்களும் இப்படியாய் இருங்கள் என்பதை கேட்டார்கள். நீங்கள் எல்லாரும் சென்று புதிய வாழ்வியல் முறையை குறித்து கற்றுக் கொடுங்கள் என்று சொன்னார்கள். எல்லாத்தையும் அவர்கள் கேட்டார்கள். தூய ஆவியானவருடைய பொழிதலுக்கு பிறகு
எல்லா திசைகளுக்கும் சென்ற சீடர்கள் என்ன செய்தார்கள் என்பதை கேட்டார்கள். ஆவியானவர் அவர்களுக்குள் இருந்து எப்படி செயல்படுகிறார் என்பதை பற்றி கேட்டார்கள். மக்கள் ஆயிரக்கணக்கில் திருமுழுக்கு பெறுவதை பற்றி அவர்கள் கேட்டார்கள். நலமற்றோர் உடல் சுகம் பெறுவதை பற்றி அவர்கள் கேட்டார்கள். இறந்தவர்கள் எழுப்பப்படுவதை குறித்து அவர்கள் கேட்டார்கள். எனவே அவர்கள் சும்மா இருக்கவில்லை. எல்லா இடத்திலும் இயேசுவை குறித்து பேசினார்கள். அன்புக்குரியவர்களே, இன்று நமக்கான செய்தி இதுதான். நாம் இயேசுவை அறிந்திருக்கிறோம், இயேசுவை நாம் அனுபவித்திருக்கிறோம் என்று சொன்னால் அந்த இயேசுவை நாம் அடுத்தவருக்கும் கொடுக்க வேண்டும். அந்த இயேசு நம் வழியாய் பிரதிபலிக்கப்பட வேண்டும். அந்த இயேசுவை நாம் எடுத்து சென்று இன்னொருவருக்கு கொடுத்து அவருக்குள்ள இருக்கிற இயேசுவை அவர் வழியாக செயல்பட நாம் உதவி செய்ய வேண்டும். குறிப்பாக இந்த நாட்களில், உலகமே முடக்கப்பட்டு கிடக்கிற இந்த நாட்களில் தேவையில் இருப்போர் லட்சக்கணக்கில் இருக்கிறார்கள், கோடிக்கணக்கில் இருக்கிறார்கள். இவர்களுக்கு எல்லாருக்கும் நம்மால் உதவி செய்ய முடியாது, எல்லாருக்கும் ஆறுதல் தர முடியாது. ஆனால் நமக்கு அருகில் இருக்கின்றவர்களுக்கு நாம் உதவி செய்ய முடியும். வறுமையில் வாடுகின்றவர்களுக்கு நாம் உதவிக்கரம் நீட்ட முடியும். இப்படியாய் நாம் இயேசுவை, உயிர்த்த ஆண்டவரை அடுத்தவருக்கு கொடுக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அந்த சீடர்கள் சொன்னார்களே, என்ன ஆனாலும் சரி, நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் எடுத்துரைக்காமல் எங்களால் இருக்க முடியாது என்பது போல் செயல்பட இந்த இறைவார்த்தை வழிபாடு நம்மையும் அழைக்கிறது. இந்த இறைவார்த்தை வழிபாடு நமக்கான சமூக செய்தியையும் கொடுக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். திருத்தூதர்கள் பணி புத்தகம் 4ஆம் அதிகாரம் 13வது இறைவசனம். பேதுருவும் யோவானும் கல்வி அறிவு அற்றவர்கள் என்பதை தலைமை சங்கத்தார் அறிந்திருந்ததால் அன்புக்குரியவர்களே, அவர்கள் அப்போஸ்தலர்களை பயமுறுத்தினார்கள். அப்போஸ்தலர்களுக்கு அவர்கள் பயமூட்டினார்கள், உருட்டினார்கள், மிரட்டினார்கள். இன்று அதைத்தான் நம்மில் பலரும் செய்கிறோம். ஏழை என்பதற்காக, கல்வி அறிவு அற்றவர் என்பதற்காக, பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறார் என்பதற்காக, ஒரு குறிப்பிட்ட முன்னேற்றப்படாத சமூகத்தை சார்ந்தவர் என்பதற்காக, அல்லது நம்முடைய இல்லத்தை விட அவருடைய இல்லம் பெரிதாக இல்லை என்பதற்காக, வசதி வாய்ப்பு இல்லை என்பதற்காக, பெரிய உத்தியோகத்தில் இல்லை என்பதற்காக நாமும் கூட இப்படித்தான் தலைமை சங்கத்தாரை போல் சில வேளைகளில் நடந்து கொள்கிறோம். ஏன், பல வேளைகளில் அப்படித்தான் நடந்து கொள்ளுகிறோம். அன்புக்குரியவர்களே, இவற்றையெல்லாம் கலைந்திட இயேசு என்று நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். மனிதர்களை மாண்புடன் நடத்த கடவுள் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். குறிப்பாக இந்த நாட்களில் நமக்கு அருகில் ஏழைகள் இருக்கலாம், நோயுற்றோர் இருக்கலாம், வறுமையில் வாடுகின்றவர்கள் இருக்கலாம், தனிமையாக இருக்கின்றவர்கள் இருக்கலாம், புலம்பெயர்ந்தோர் இருக்கலாம். அன்புக்குரியவர்களே, எல்லாரையும் அவர்களுக்குடைய மாண்போடு நடத்திட இயேசு என்று நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். மனிதர்களை மாண்புடனும் மரியாதையுடனும் நாம் நடத்துகின்ற பொழுது அவர்களுக்குள் இருக்கின்ற இயேசுவை நாம் தரிசிக்கிறோம் என்பது பொருள். அன்புக்குரியவர்களே, நாம் இறைவனுடைய ஆலயத்திற்கு வருவது, திருப்பலியில் பங்கேற்பது, திவ்ய நற்கருணை உட்கொள்வது, ஆராதனைகளில் பங்கேற்பது, அல்லது பங்கு தந்தையர்கள் உதவி கேட்டு உங்களை நாடுகின்ற பொழுது உதவி செய்து ஒதுங்கிக் கொள்வது, இது மட்டுமே நம்முடைய கத்தோலிக்க வாழ்வியல் முறையாக ஆகாது. அப்படிப்பட்ட வாழ்க்கையை குறித்து இயேசு நமக்கு ஒருபோதும் சொல்லிக் கொடுக்கவில்லை, நற்செய்தி அறிவிக்கவும் இல்லை. என் அன்புக்குரியவர்களே, குறிப்பாக இந்த நாட்களில் நாம் இயேசுவை எல்லாரிடத்திலும் காண்போம். எல்லாரிடத்தில் இருக்கிற இயேசுவை அவர்களுக்குரிய மாண்போடு மரியாதையோடு நடத்திட முயற்சி செய்வோம். முடிந்த அளவு உதவி செய்வோம். உதவி செய்து இயேசுவை போல் சென்ற இடமெல்லாம் நன்மை செய்து கொண்டே சென்றார் என்று நாம் வாசிக்கிறோமே, அப்படியே நாமும் இருக்கின்ற இடத்தில் நன்மைகள் செய்து, உதவிகள் செய்து இயேசுவை அவர்களுக்கும் கொடுக்க அருள் வேண்டி தொடர்ந்து திருப்பலியிலே நாம் மன்றாடுவோம். இப்படியாய் இயேசு அறிவிக்கப்பட, இப்படியாய் இயேசுவை குறித்த நற்செய்தி அறிவிக்கப்பட நாம் முயற்சி செய்வோம். நீக்குமே கூரை
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த தெய்வீக திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பாஸ்கா மறை நிகழ்வுகள் வழியாக எங்களை என்று மக்களிக்க செய்திட உம்மை வேண்டுகிறோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகார செயல் எங்களுக்கு முடிவில்லா பேரின்பத்தின் காரணமாய் அமைவதாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் மாறதே. ஆண்டவரே, காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் பழையன அழிக்கப்பட்டு வீழ்ச்சியுற்ற படைப்புகள் அனைத்தும் புதுப்பிக்க பெறுகின்றன. எங்கள் வாழ்வும் கிறிஸ்துவில் சீரமைக்கப்பட்டு நிறைவு பெறுகின்றது. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் அது ஆட்சியை புகழ்ந்து வாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரின் நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவி பொழுந்தை காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகுக. இயேசு பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து நம் தெய்வம் இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே உணவருந்திய பின் திராட்சரசம் நிரம்பிய கிண்ணத்தெடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு அளித்த நம் தெய்வம் இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என்ன நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் அன்பு ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினராகி அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும்
இறந்தோர் அனைவரையும் இரக்கத்திலும் நினைவு கூர்ந்தும் அந்த திருமுக ஒளி என்னுள்ளே ஏற்றருளும். எங்கள் எல்லார் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் குகுந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் கரம் விரித்து செபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். முது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமைப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதி உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி முற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கடல் கடந்து சென்றாலும், தீ நடுவே நடந்தாலும், புயல் சூழ்ந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும், உன்னோடு நான்
பார்வையில் நீ மதிப்புள்ளவன் பொன்விளை நிலம் போலே பூவியில் வாழ்ந்திடும் யாவிலும் முன்னிலை உயர்ந்தது அவராலே தேவனின் பார்வையில் நீ மதிப்புள்ளவன் பொன்விளை நிலம் போலே பூவியில் வாழ்ந்திடும் யாவிலும் முன்னிலை உயர்ந்தது அவராலே பாழினை தூட்டிடும் தாய் மறந்தாலும் நீ அவர் மடி மேலே மனம் தேற்றுவார் வளமூட்டுவார் வாழ்வினில் ஒளினானே அஞ்சாதே கலங்காதே கடல் கடந்து சென்றாலும் தீ நடுவே நடந்தாலும் மன்றாடுவோமாக்கு. ஆண்டவரின் நிலையான மறை நிகழ்வுகளால் நீர் புதுப்பிக்க திருவுலமானவும் மக்களை கனிவுடன் கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகிறோம். அதனால் நாங்கள் மாற்றுக்குரிய உடலின் அழிவற்ற உயிர்த்தெழுதலுக்கு வந்து சேர அருள்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாவோடும் இருப்பாராக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல ஒவ்வொரு இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மனிதர்களை மாண்புடனும் மரியாதையுடனும் நடத்திட அருள் வேண்டி சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவுற்றது. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய
செய்யும் புரிவோ. Dear brothers and sisters in Christ, we are in the second day of the Thirdum of the Divine Mercy. And tomorrow, the Universal Catholic Church is going to celebrate the solemnity of the Divine Mercy. Divine Mercy, as I mentioned yesterday, is a devotion started by Saint Faustina, because the Divine Lord has revealed himself to her and commanded her to take up this initiative of spreading his unfathomable love to the whole world. And thus the devotion to the Divine Mercy started to grow in the church. And God has promised several things to those people who pray the chaplet. All these years, whomsoever has prayed this chaplet has received immense blessings from the Divine Lord, because his heart is longing for the souls. As he said on the cross, as he was almost dying, Jesus pronounced, "I thirst." He thirsts for souls. He thirsts for our coming. He thirsts for everyone in the world. And he thirsts for every creature of this world. And his whole heart longs for the whole creation to come to him. Dear brothers and sisters, let's also pray that the blood and water that gush forth from the side of the Lord immerses in his ocean of love. May the recitation of the Divine Mercy Chaplet bring God's abundant grace to the whole world, that the world may be renewed, that the world be cured, that the existing situation may be taken off, that the whole world may return to the normalcy. Having this in mind, let's pray. In the name of the Father, and of the Son, and of the Holy Spirit. Amen. You expired Jesus, but the source of life gushed forth for the souls, and the ocean of mercy opened up for the whole world. O fount of life, unfathomable divine mercy, envelop the whole world and empty yourself out upon us. O fount of life, unfathomable divine mercy, envelop the whole world and empty yourself out upon us. O fount of life, unfathomable divine mercy, envelop the whole world and empty yourself out upon us. O blood and water, which gushed forth from the heart of Jesus as a fount of mercy for us, I trust in you. O blood and water, which gushed forth from the heart of Jesus as a fount of mercy for us, I trust in you. O blood and water, which gushed forth from the heart of Jesus
As a fount of mercy for us, I trust in you. Our Father, who art in heaven, hallowed be thy name. Thy kingdom come, thy will be done on earth as it is in heaven. Give us this day our daily bread, and forgive us our sins, trespasses as we forgive those who trespass against us. And lead us not into temptation, but deliver us from evil. Amen. Hail Mary, full of grace, the Lord is with thee. Blessed art thee among women, and blessed is the fruit of your womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. Let's all pray the Apostles' Creed. I believe in God, the Father Almighty, creator of heaven and earth, and in Jesus Christ, his only Son, our Lord, who was conceived by the Holy Spirit, born of the Virgin Mary, suffered under Pontius Pilate, was crucified, died and was buried. He descended into hell. On the third day, he rose again from the dead. He ascended into heaven and is seated at the right hand of God the Father Almighty. From there he will come to judge the living and the dead. I believe in the Holy Spirit, the Holy Catholic Church, the communion of saints, the forgiveness of sins, the resurrection of the body, and the life everlasting. Amen. Dear brothers and sisters, let us contemplate on the glorious mysteries. The first mystery, let us contemplate on the resurrection of the Lord. Eternal Father, I offer you the body and blood, soul and divinity of your dearly beloved Son, our Lord Jesus Christ, in atonement for our sins and those of the whole world. For the sake of his sorrowful passion, have mercy on us and on the whole world. For the sake of his sorrowful passion, have mercy on us and on the whole world. For the sake of his sorrowful passion, have mercy on us and on the whole world. For the sake of his sorrowful passion, have mercy on us and on the whole world. For the sake of his sorrowful passion, have mercy on us and on the whole world. For the sake of his sorrowful passion, have mercy on us and on the whole world. For the sake of his sorrowful passion, have mercy on us and on the whole world. For the sake of his sorrowful passion, have mercy on us and on the whole world. Eternal Father, Holy God, Holy Mighty One, Holy Immortal One, have mercy on us and on the whole world. Holy God, Holy Mighty One, Holy Immortal One, have mercy on us and on the whole world. Holy God, Holy Mighty One, Holy Immortal One, have mercy on us and on the whole world. The second glorious mystery, let us contemplate on the ascension of the Lord. Eternal Father, I offer you the body and blood, soul and divinity of your dearly beloved Son, our Lord Jesus Christ, in atonement for our sins and those of the whole world. For the sake of his sorrowful passion, have mercy on us and on the whole world. For the sake of his sorrowful passion, have mercy on us and on the whole world. For the sake of his sorrowful passion, have mercy on us and on the whole world. For the sake of his sorrowful passion, have mercy on us and on the whole world. For the sake of his sorrowful passion, have mercy on us and on the whole world. For the sake of his sorrowful passion, have mercy on us and on the whole world. For the sake of his sorrowful passion, have mercy on us and on the whole world. For the sake of his sorrowful passion, have mercy on us and on the whole world. Holy God, Holy Mighty One, Holy Immortal One, have mercy on us and on the whole world. Holy God, Holy Mighty One, Holy Immortal One, have mercy on us and on the whole world. Holy God, Holy Mighty One, Holy Immortal One, have mercy on us and on the whole world. The third glorious mystery, let us contemplate on the descent of the Holy Spirit upon the Virgin Mother and the Apostles. Eternal Father,
I offer you body and blood, soul and divinity of your dearly beloved Son, our Lord Jesus Christ, in atonement for our sins and those of the whole world. For the sake of his sorrowful passion, have mercy on us and on the whole world. For the sake of his sorrowful passion, have mercy on us and on the whole world. For the sake of his sorrowful passion, have mercy on us and on the whole world. For the sake of his sorrowful passion, have mercy on us and on the whole world. For the sake of his sorrowful passion, have mercy on us and on the whole world. For the sake of his sorrowful passion, have mercy on us and on the whole world. For the sake of his sorrowful passion, have mercy on us and on the whole world. For the sake of his sorrowful passion, have mercy on us and on the whole world. For the sake of his sorrowful passion, have mercy on us and on the whole world. For the sake of his sorrowful passion, have mercy on us and on the whole world. For the sake of his sorrowful passion, have mercy on us and on the whole world. Holy God, Holy Mighty One, Holy Immortal One, have mercy on us and on the whole world. Holy God, Holy Mighty One, Holy Immortal One, have mercy on us and on the whole world. Holy God, Holy Mighty One, Holy Immortal One, have mercy on us and on the whole world. In the fourth glorious mystery, let us contemplate on the Assumption of the Blessed Virgin. Eternal Father, I offer you the body and blood, soul and divinity of your dearly beloved Son, our Lord Jesus Christ, in atonement for our sins and those of the whole world. For the sake of his sorrowful passion, have mercy on us and on the whole world. For the sake of his sorrowful passion, have mercy on us and on the whole world. For the sake of his sorrowful passion, have mercy on us and on the whole world. For the sake of his sorrowful passion, have mercy on us and on the whole world. For the sake of his sorrowful passion, have mercy on us and on the whole world. For the sake of his sorrowful passion, have mercy on us and on the whole world. For the sake of his sorrowful passion, have mercy on us and on the whole world. For the sake of his sorrowful passion, have mercy on us and on the whole world. For the sake of his sorrowful passion, have mercy on us and on the whole world. For the sake of his sorrowful passion, have mercy on us and on the whole world. For the sake of his sorrowful passion, have mercy on us and on the whole world. Holy God, Holy Mighty One, Holy Immortal One, have mercy on us and on the whole world. Holy God, Holy Mighty One, Holy Immortal One, have mercy on us and on the whole world. Holy God, Holy Mighty One, Holy Immortal One, have mercy on us and on the whole world. And the fifth glorious mystery, let us contemplate on the crowning of Mother Mary as Queen of heaven and earth. Eternal Father, I offer you the body and blood, soul and divinity of your dearly beloved Son, our Lord Jesus Christ, in atonement for our sins and those of the whole world. For the sake of his sorrowful passion, have mercy on us and on the whole world. For the sake of his sorrowful passion, have mercy on us and on the whole world. For the sake of his sorrowful passion, have mercy on us and on the whole world. For the sake of his sorrowful passion, have mercy on us and on the whole world. For the sake of his sorrowful passion, have mercy on us and on the whole world. For the sake of his sorrowful passion, have mercy on us and on the whole world. For the sake of his sorrowful passion, have mercy on us and on the whole world. For the sake of his sorrowful passion, have mercy on us and on the whole world. For the sake of his sorrowful passion, have mercy on us and on the whole world. For the sake of his sorrowful passion, have mercy on us and on the whole world. For the sake of his sorrowful passion, have mercy on us and on the whole world. Holy God, Holy Mighty One, Holy Immortal One, have mercy on us and on the whole world. Holy God, Holy Mighty One, Holy Immortal One, have mercy on us and on the whole world. Holy God, Holy Mighty One, Holy Immortal One, have mercy on us and on the whole world.
Let's pray the litany of the Divine Mercy Chaplet. Lord, have mercy. Christ, have mercy. Lord, have mercy. Christ, hear us. Christ, graciously hear us. God the Father of heaven, have mercy on us. God the Son, Redeemer of the world, have mercy on us. God the Holy Spirit, have mercy on us. Holy Trinity, one God, have mercy on us. Let your response be, I trust in you. Divine mercy gushing forth from the bosom of the Father, I trust in you. Divine mercy, greatest attribute of God, I trust in you. Divine mercy, incomprehensible mystery, I trust in you. Divine mercy, fountain gushing forth from the mystery of the most blessed Trinity, I trust in you. Divine mercy, unfathomed by any intellect, human or angelic, I trust in you. Divine mercy, from which wells forth all life and happiness, I trust in you. Divine mercy, better than the heavens, I trust in you. Divine mercy, source of miracles and wonders, I trust in you. Divine mercy, encompassing the whole universe, I trust in you. Divine mercy, descending to earth in the person of the incarnate Word, I trust in you. Divine mercy, which flowed out from the open wound of the heart of Jesus, I trust in you. Divine mercy, enclosed in the heart of Jesus for us, and especially for sinners, and I trust in you. Divine mercy, unfathomed in the institution of the sacred host, I trust in you. Divine mercy, in the founding of the Holy Church, I trust in you. Divine mercy, in the sacrament of the Holy Baptism, I trust in you. Divine mercy, in our justification through Jesus Christ, I trust in you. Divine mercy, accompanying us through our whole life, I trust in you. Divine mercy, embracing us especially at the hour of death, I trust in you. Divine mercy, endowing us with immortal life, I trust in you. Divine mercy, accompanying us every moment of our life, I trust in you. Divine mercy, shielding us from the fire of hell, I trust in you. Divine mercy, in the conversion of hardened sinners, I trust in you. Divine mercy, astonishment for angels, incomprehensible to saints, I trust in you. Divine mercy, unfathomed in all the mysteries of God, I trust in you. Divine mercy, lifting us out of every misery, I trust in you. Divine mercy, source of our happiness and joy, I trust in you. Divine mercy, in calling us forth from nothingness to existence, I trust in you. Divine mercy, embracing all the works of His hands, I trust in you. Divine mercy, crown of all God's handiwork, I trust in you. Divine mercy, in which we are all immersed, I trust in you. Divine mercy, sweet relief for anguished hearts, I trust in you. Divine mercy, only hope of despairing souls, I trust in you. Divine mercy, repose of hearts, peace amidst fear, I trust in you. Divine mercy, delight and the ecstasy of holy souls, I trust in you. Divine mercy, inspiring hope against all hope, I trust in you. Lamb of God, who revealed the greatest mystery, greatest mercy in redeeming the world by dying on the cross, spare us, O Lord. Lamb of God, who mercifully offers yourself for our sake in every holy mass, graciously hear us, O Lord. Lamb of God, who takes away our sins with inexhaustible compassion, have mercy on us. The mercy of God is above all His works. Hence we will praise the divine mercy forever and ever. Let us pray. Eternal God, in whom mercy is endless and the treasury of compassion inexhaustible, look kindly upon us and increase your mercy in us, that in difficult moments we might not despair nor become despondent,
but with great confidence submit ourselves to your holy will, which is love and mercy itself. Through our Lord Jesus Christ, King of mercy, who with you and the Holy Spirit shows us mercy now and forever. Amen. Heavenly Father, we thank you for this beautiful day. We thank you for your Eucharistic presence this evening amidst us. We thank you, Lord, for every blessing you shower upon us. We thank you for accompanying us to pray the Divine Mercy Chaplet with you. Dear Lord, you know the current situation of the world. You know the continents, the countries, and the people live in or are undergoing despair, a hopeless situation, and hence looking for your great mercy. Dear Lord, show your mercy upon us. Forgive all the sins that we have committed against you and against your true love. We are human. We are not perfect like you, and we cannot be also. Yet we try our best to come to you with all our weaknesses, with all our fragility. Lord, we are all clay. We are all broken into pieces. We live in a situation looking for your great help. We beseech your powerful presence amidst us right now. Father, you know how much suffering we have been undergoing due to the outbreak of COVID-19. Lakhs of people have been infected with the virus, and so far we have lost 1 million and plus, and couple of millions have been quarantined. Heavenly Father, if it is your plan that you want to renew the world, help us come to you. Help us renew ourselves also. May this period of the quarantine help us come closer to you, that we may be cleansed, that we may be forgiven, that we may be purified by the blood and water that gushes forth from the side which has been pierced with the lance. Dear Eucharistic Lord, come amidst us. Heal us, cure us, renew us. Make us understand your plan for us. Help us comprehend the present situation that the whole world undergoes right now. The 40 days that the world undergoes because of the outbreak of COVID-19 might bring us new life, might bring new life to each one of us, to each creature in the world, to the whole creation. May everything be filled with your Holy Spirit. May everything encounter the risen Lord, that every people, that every nation
that every creature encounter you, the risen Lord. We make this prayer in Jesus' holy name. Amen. மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாயிருந்தவரா தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சமபுகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உமது திருப்பாடுகள் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருப்பாடுகளின் நினைவை கொண்டாடும் நாங்கள் அது கூறும் மறைபொருளை நாங்கள் என்னாலும் கடைபிடிக்க செய்தருளும். உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
அனைவரும் முழந்தால் படியிடுவோம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களோடு சேர்ந்து அன்னை மரியாளை நோக்கி கொரோனா வைரஸ் தொற்று நோயின் நெருக்கடியில் உள்ளோர் நலமடைய, தொற்று நோய் முழுவதும் அழிக்கப்பட செபிப்போம். ஓ அன்னை மரியே, எப்போதும் எங்கள் வாழ்க்கை பாதையில் மீட்பு மற்றும் நம்பிக்கையின் அடையாளமாக ஒளிர்கின்றேன். சிலுவை அடியில் நின்று இயேசுவின் பாடுகளில் பங்கெடுத்து மது நம்பிக்கையில் உறுதியாக இருந்த நோயாளிகளின் ஆரோக்கியமே, எங்களை உம்மிடம் ஒப்படைக்கிறோம். அன்பு தாயே, அனைத்துலக மக்களின் மீட்புக்கு துணை நிற்கும் நீர் எங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்துள்ளீர். அதை நீர் எங்களுக்கு பெற்று தருவீர் என்பதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம். ஆகவே கலிலேயாவின் கானாவில் நடந்தது போல இந்த சோதனை காலத்திற்கு பின் மகிழ்ச்சிக்கும் கொண்டாட்டத்திற்கும் நாங்கள் மீண்டும் திரும்புவோமாக. இறையன்பின் தாயே, தந்தையின் திருவுளத்திற்கு நாங்கள் இணங்கி வாழ்ந்து எங்கள் துன்பங்களை தம்மேல் ஏற்றுக்கொண்டு துயரங்களை சுமந்து கொண்டு சிலுவை வழியாக உயிர்ப்பின் மகிழ்ச்சிக்கு எங்களை வழிநடத்திய இயேசு கூறியபடி நாங்கள் செயல்பட எங்களுக்கு உதவி அருளும். ஓ இறைவனின் புனித அன்னையே, மது பாதுகாப்பின் கீழ் நாங்கள் அடைக்கலம் தேடுகிறோம். மாற்றுக்குரிய ஆசிர்வதிக்கப்பட்ட கன்னியே, போராடும் எங்கள் விண்ணப்பங்களை புறக்கணியாமல் எல்லாவிதமான ஆபத்துக்களில் இருந்தும் எங்களை விடுவித்தருளும். ஆமேன். O Mary, you always shine on our path as a sign of salvation and of hope. We entrust ourselves to you, health of the sick, who at the cross took part in Jesus' pain. Keeping your faith firm, O dear Mother, you know what we need, and we are sure you will provide it to us, so that as in Cana of Galilee, we may return to joy and to feasting after this time of trial. Help us, Mother of divine love, to conform to the will of the Father and to do as we are told by Jesus, who has taken upon himself our sufferings and carried our sorrows to lead us through the cross to the joy of the resurrection. Under your protection we seek refuge, Holy Mother of God. Do not disdain the entreaties of us who are in trial, but deliver us from every danger, O glorious and blessed Virgin. Amen. ஞானம் நீரை கண்டிகையே, நாதனை தாங்கிய ஆலயமே. ஞானம் நீரை கண்டிகையே, ஆண்முயரேழு தூண்களுமா, மாண்புயரேழு தூண்களுமாய் பலிபீடமுமாய் அலங்கரித்தாய். ஞானம் நீரை கன்னிகையே, பாவ நிழலே அணுகா பாதுகாத்தாருணையே பரமன். பாவ நிழலே அணுகா ஆயுதரம் நீ தரித்திடவே, ஆயுதரம் நீ தரித்திடவே. தலரோரமல தலமென கொண்டு ஞானம் நீரை கன்னி
தீய